இந்த மாதிரி மசாலா உதிராமல் காலிஃப்ளவர் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சக்தி சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் மைதா. எனக்கு மைதா ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் போட்டுட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 7 ட்ராப் ஆஃப் லெமன் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா பெனஞ்சு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆட் பண்ண மசாலா எல்லாமே ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் முட்டையும் இஞ்சி பூண்டையும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதுதான் இதுக்கான டிப்பு. அப்போ தான் நல்லா இருக்கும். ஒரு 30 மினிட் நல்லா பெனஞ்சிட்டு 30 மினிட்ஸ் ஊற வைங்க. இந்த மசாலாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் 30 மினிட்ஸ் ஊற மட்டும் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதே இப்போ பாருங்கள் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதே இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்ஸில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் முட்டையை மட்டும் சேர்க்கல, மீதி எல்லாம் இதில் ஆட் பண்ண எல்லாம் சேர்த்துருக்கேன். மிளகாப்பொடி காரத்துக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, ஏதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை எடுத்து நல்லா டிப் பண்ணி போடணும். இப்போ அடுப்பில் வந்து கொஞ்சம் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் இதை டிப் பண்ணி அடுப்பில் போடும்போது 10 மினிட் வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா உதிராமல் இருக்கும். நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அது கரெக்டாக வரல. அதனால் இப்படி பண்ணிவிட்டு அதை ஊற வச்சது இதில் டிப் பண்ணி போடும்போது மசாலா நல்லா கோட்டாகி கிடைக்கும். இதான் இதுக்கான டிப்பு. இந்த சேனலில் நிறைய குக்கிங் டிப்பு, பியூட்டி டிப்பு, வெயிட் லாஸ் டிப்புலாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஃப்யூச்சர்லேயே அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் இதை செஞ்சு பாருங்கள். நல்லா வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை நான் சொன்ன மாதிரி டிப் பண்ணி எடுத்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்து எல்லா மத்தையும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 செகண்ட் மசாலா ஸ்டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாருங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீதி காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய இந்த மாதிரி பியூட்டி டிப்பு, வெயிட் லாஸ் டிப்பெல்லாம் போடுறேன். அப்புறம் இந்த மாதிரி குக்கிங் டிப்பும் தெரிஞ்சதை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான